ஹை ஃப்ரெண்ட், சிறுகடுக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணியால் தான் இந்த ஆர்டர் கிடச்சிது அப்படின்ன உடனே விஜயா ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மொத்த ப்ராஃபிட்டுமே 40 லட்சம் வரும் அப்படின்ன உடனே வாயை பிறந்துட்டுருக்காங்க. இதெல்லாமே எவ்வளோ வந்துச்சு அப்படின்ன உடனே நம்ம விஜயாவால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. உண்மையாவாடா, எப்படியோடா, ஆனால் இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக 2 பேரும் செஞ்சு முடிங்க, இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு, மனோஜ்க்கு கூட இருந்து எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையே முடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்பா இதுவாப்பா இப்போதான்ப்பா மீனா என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்கவும், ஒருவேளை உடனே வந்து ரோகிணிக்கு வந்து விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாளா மீனா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே முத்து இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற நீ ஒன்றும் புரியல அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்லவும், அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு ஆமாப்பா இந்த 275 வீடுக்கும் மீனாவுக்கு பூ கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க முத்துவோடைய அப்பா. முத்து ஆமாப்பா 275 வீடுக்கும் பூ போட சொல்லி மீனாவுக்கு அவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா என்கிட்ட இப்போ தான்ப்பா காலையில் சொன்னோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், மீனா கூட தான் கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பூ கட்டுறதுல போய் என்ன லாபம் வந்துட போகுது, என்ன வந்துட்டு பணக்காரியாவை அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்க விஜயா இருந்துக்கிட்டு. அப்போ தான் ஆமாம், என்ன அவனால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா, எங்களால் சம்பாதிக்க முடியாதா, மீனா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட எவ்வளோ பணம் வரும் தெரியுமா அப்படின்னு முத்து வந்து அதை அப்படியே பெருசாக லிஸ்ட் போட்டே சொல்கிறாரு. அதை கேட்டு மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ ஷாக்காக நினைச்சிருக்காங்க. முக்கியமாக ரவி கூட வாயை பிறந்துட்டு இருக்காரு. என்னடா முத்து நீ இப்படியெல்லாம் பேசுகிறா, எனக்கு தலையே கிருகிருன்னு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, உங்கள் அளவுக்கு இல்லைனாலையோ ஒரு நாளைக்கு மீனா இப்படி கணக்கு போட்டால் கூட வருஷத்துக்கு மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டு முத்து லிஸ்ட்டு சொல்லி மீனா வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அப்போ மீனா தானே கோடீஸ்வரி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கூட பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா முத்து இப்படி போட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமால முத்து, நீ சொல்லதான் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லாத வீட்டுக்கு வந்தவ இவ்வளோ சம்பாதிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க விஜயா இருந்துக்கிட்டு. அப்பா இதுலேயே இவ்வளோ பணம் வருது அப்படின்னா இப்போ புதுசாக இந்த பழத்தெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது ஆரம்பிச்சுக்கிறா, அப்புறம் மண்டப டெக்கரேஷன், அப்புறம் அங்கங்கே கடைங்களுக்கு பூ கொடுக்குறது, வீட்டுக்கு பூ கொடுக்குறது, இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கப்பா நீங்களே எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் எங்கே புரிய போகுது அவங்களுக்கு, ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர மீனாவை யாரும் ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதில்லப்பா. இந்த வீட்டில் ஒரு வேலைக்காராக தான் பார்க்குறாங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறா மீனா, இந்த வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அவளுடைய வேலையும் அவள் பார்த்து இவ்வளோ சம்பாதிக்கிறாளே, இது எவ்வளோப்பா பெரிய விஷயம். என்னத்துக்கும் எதாவது படிக்கலை, என்னத்துக்கும் லாக்கில்லை, ஏழை வீடு அப்படின்னாலையும் மீனா இப்போதைக்கு அவளோட திறமையை வச்சு அவ்வளோ சம்பாதிக்கிறாளேப்பா, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோடைய மனசு யாருக்குப்பா வரும், அதுவும் அவ்வளோ மாதிரி நல்ல குணம் யாருக்குமே கிடையாதுப்பா. மீனா அவ்வளோ சம்பாதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து மீனாவை அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. ஆமாண்டா மனோஜ், ஒன்றும் இல்லாத அவளே அவ்வளோ சம்பாதிக்கும் போது ஷோரூம் வச்சுருக்கிற நீ, படிச்சிருக்கிற பட்டாலாம் வாங்கியிருக்கிற நீ எவ்வளோ செய்யணும், அடுத்தடுத்து உங்களோட பிஸ்னஸ் ஏதோ பெருசாக பண்ணணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுற வழியை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்கவும், என்றைக்குமே மீனாவை பாராட்ட வேண்டிய அவசியமே நம்ம அதாவது விஜயாவுக்கு வந்து வந்ததே கிடையாது, பாராட்டுறதுமே இல்லை. அவங்க நல்லதே பண்ணினாலும் மீனாவை ஒரு வார்த்தை கூட பாராட்டாமல் அவங்க பாராட்டுறதே கிடையாது. திட்டாதனாலே இல்லை, முதல்ல எதுவாக இருந்தாலும் திட்டு தான் விழும் மீனாவுக்கு. ஸோ விஜயா அந்த அளவுக்கு வந்து மீனாவை வந்து நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நல்ல விதமாக நினைக்கிறாங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறாளே என்ன இல்லாதவ அப்படின்னு சொல்லி, அதாவது பூ கட்டுறவ, சாதாரணமாக பூ கட்டுறவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. இருக்கட்டும் ஏங்க, இவனுடைய புராணத்தெல்லாம் இப்போ யார் கேட்டாங்க, விடுங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ ரோகிணியால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கொஞ்சம் பாராட்டினதுனால ரோகிணியுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன மீனா இவங்க உன்னால் தானே அந்த ஆர்டரே வந்துச்சு, ஆனால் உங்கள் பேரை வெளியிலே சொல்லலை, ஏதோ நம்பர் மாதிரியே போய் சொல்கிறாங்க, அவங்களால தான் வந்துச்சு, அவங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு எதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி இங்கே பாருங்கள், எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் முத்துக்கிட்டையாவது இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா
இல்லையா அப்படின்னு ஸ்ருதி வந்து மீனாவை பற்றி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் சொல்லலை, நீங்களும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து ரூமுக்குள்ளே எழுந்திரிச்சு போனதுக்கப்புறமா முத்துவுமே வந்து சவாரி வந்துச்சு அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு வந்துட்டு அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் யாருக்குங்க வேணும்? அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க மீனா, அவங்களுடைய பேரை உங்களுக்கு வெளியில் சொல்லணும்னு தோணலைல்ல, அதாச்சும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நன்றி இருக்காங்க. அப்படியே நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அதே மாதிரி போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் வந்துச்சு, உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஆக்சுவலி இந்த மீனாவால் தானே இந்த ஆர்டரே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே ரோகிணி அடுத்த நிமிஷமே எதுவுமே பேசாமல், என்ன ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டா இவர் ரொம்ப பெரிய ஆளா, சாதாரண பூ கட்டுறவு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு கோவத்தோடு போயிடுறாங்க. ஏன் ஸ்ருதி நீங்கள் வேற, நாங்கள் பாருங்க அவங்க எங்கிட்ட அந்த கார்டு வாங்கும்போதே யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே தெரியுன்றத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, இப்போது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்லன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லவும், அதே மாதிரி தான் ரோகிணியுமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. மீனா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட சொல்லி வச்சிருக்கா. இப்போ ஸ்ருதி நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்குறா. இவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கே மீனாவால் தானே வந்துச்சு, ஏன் அவள் பேரை வெளியில் சொல்லன்னு கேட்குறாங்க. அதுவே இது ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முத்துவுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் இது நம்மளோட பிஸ்னஸ் தானே, மீனா சொல்லலைன்னா மட்டும் அவங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தானே, அது மூலிமா நம்ம ஏதாச்சும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி மனசுக்குள்ள நினச்சிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் அதிக லெவலுக்கு விற்று பணத்தை வாங்கிப்பாங்க ரோகிணி. ஸ்ருதியோட அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய வந்து அதாவது ஒரு விஜயா நம்பணும் அப்படின்றதுக்காகவே பயங்கரமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. ஸோ இந்த விஷயம் மட்டுமே கிடையாது, அடுத்தடுத்து ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நிறைய போய் சொல்லிட்டாங்க ரோகிணி வந்து. ஸோ எப்போ தான் வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி போய் சொல்லிட்டே போனாங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் மாட்டிப்பாங்க. ஸோ அதுவும் முத்துவால் மட்டும்தான், முத்து தான் வந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து முத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ இங்கே அதுக்கப்புறம் மீனா இருந்துக்கிட்டு ஸ்ருதிக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ரொம்ப டூ மச் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விடுங்க, இதை பற்றி நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு, நீங்களும் ரவியும் சேர்ந்து சீக்கிரமாக வந்து அந்த ஹோட்டலில் ரன் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா, நான் என்ன வேணா நான் சொல்கிறேன், அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே, நானும் பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவன் வர மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அவனை வற்புறுத்திக்கிட்டு, இந்த விஷயத்தை பற்றி பேச போர் தாடி இது மீனா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நம்ம முத்து இருந்துக்கிட்டு சவாரி போயிட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா அப்போது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக, என்னாச்சு மீனா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீ ரொம்ப டயர்டாக இருக்க போல இருக்கு, பேசாமல் இந்த வீட்டுக்கு ஒரு சமையல்காரர் போட்டுடலாமா அப்படின்னு. ஏங்க வீட்டு வேலை செய்யலாம், எதுக்குங்க சமையல் ஆள் வைக்கணும், வேண்டாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, இப்போ உனக்கு பெரிய ஆர்டர் வேறு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ அடுத்தடுத்து நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் உனக்கு செய்கிறதுக்கே டைம் இருக்காது, வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு என்ன எதுக்கு மீனா இதெல்லாம் வேண்டாம், பேசாமல் வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க வீட்டு வேலை ஆள் போட்டுட்டு அதுக்கு ஏங்க தண்டமாக சம்பளம் கொடுக்கணும், அந்த சம்பளத்தை அந்த வேலையை நம்மளே செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை நம்மளே வச்சுக்கலாம், அது வந்து நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்க, எதுக்குங்க தேவையில்லாத செலவு அப்படின்னு மீனா வந்து யோசிக்கவும். ஆனால் உன்ன மாதிரி யாருமே யோசிக்க முடியாது மீனா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹோட்டல்லே வாங்கி தின்னு கூட பொழப்ப நடத்திடுவாங்க, அந்த அளவுக்கு தான் நினைப்பாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் போடலாம் நீ சம்பளம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால். ஆனால் உன்னோடைய மனசுக்கு யாருக்குமே வராது மீனா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்து மேலேருந்து வராங்க. என்ன பண்ணீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, வாப்பழங்குறலே இப்போ தான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வேலை அதாவது வீட்லேயும் வேலை செஞ்சு ரொம்ப வந்து டயர்டாக இருக்கா, பேசாமல் வீட்டில் ஒரு ஆள் போட்டுடலான்னா கேட்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போ அவங்களுக்கு பெரிய ஆர்டர் வேறு வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணுறது, அவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல, பேசாமல் மீனா நீங்கள் எதுக்கு சமைக்கிறீங்க, அதுதான் நம்ம புதுசாக இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கல, பேசாமல் நம்ம தினமும் ரெஸ்டாரண்ட்லேருந்தே ஃபுட் எடுத்துக்கலாமே, நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தானே, இதில் என்ன ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி தினமும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா அதுக்காக நான் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேயும் நல்ல விதமாக தான் சமைக்கிறாரு குமார், அதுலலாம் வந்து அவ்வளோவும் நாங்கள்
பாதிப்பு வர மாதிரி எந்த ஒரு சாப்பாடுமே நாங்கள் சமைக்கிறதில்ல அப்படின்னு மீனாவுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறாங்க. எந்த ஒரு ஃபுட் கலரோ ஃபுட்டு இதுவோ ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக தான் வந்து குமார் வந்து சமைக்கிறாங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணது தாங்க அதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த வாழைப்பூ வடை இந்த மாதிரியெல்லாம் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து நேச்சுரலாக தான் செஞ்சிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அதனால் உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்தே என்னுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்தே நம்ம ஃபுட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது, இதுவும் யாரும் யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கெல்லாம் அத்தை ஒத்துப்பாங்களா? அப்புறம் நான் சமைக்காமல் தண்டத்துக்கு இருக்கேன், வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல, ஸ்டுடியோட ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றோம் அப்படின்னு பேசுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாருங்களே, மீனா சொல்கிறதும் விதத்தில் நியாயம்தான். ஆனால் மீனா நீ எதுக்காக இப்போது என் அம்மாவுக்கு பயப்படுற? அதான் நானே சொல்லிட்டேன்ல, ஸ்ருதியும் சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ரவிக்கிட்டேயும் பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டி அங்கிள்கிட்டையும் நான் பேசிக்கிறேன், நீங்கள் விடுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பேச பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்குள்ளேருந்து வரவும் அப்போ தான் நம்ம சொல்லி சொல்கிறாங்க, ஆண்டி மீனாவும் இப்போது பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இருக்குது, ஃப்ரூட் பொக்கே பண்ணுறது, மண்டப டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய ஆர்டர் இருக்குது மீனாகும். அவங்களுக்கும் டைம் இல்லை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, அதனால பேசாமல் நம்ம வீட்டுக்கு ஆள் போட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளெல்லாம் வேணாம், ஏற்கனவே ஒருத்தி இவ கூட்டிகிட்டு வந்து படாத பாடுபட்டுட்டோம், அதுவே போதும், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஜயா சொல்லவும், அப்படின்னா என்னோடய ரெஸ்டாரண்ட்லேருந்தே இனிமேல் வீட்டுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்கலாமே ஆண்டி தினமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி இது வந்து சரி வருமா அப்படின்னு. ஆண்டி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விதவிதமாக ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு வர ஆண்டி, நீங்கள் என்னென்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு போக எப்பயுமே வந்து மீனா வேணால் காலையிலேயும் மதியமே சமைக்கிட்டோம், நைட்டு வேணால் நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் நைட் கடை க்ளோஸ் பண்ணும்போது மிஞ்சினஞ்சி இருக்கிற சாப்பாடுலாம் வேஸ்ட்டு தான் ஆகுது. ஸோ அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா காசும் செலவாகாது, சாப்பாடும் வீண் போகாது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம்ல ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கவும், என்ன ஆண்டி அது ஆனால் ஊனான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே ஆண்டி, இனிமேல் சாப்பாடு மீனா காலையிலேயும் மதியம் மட்டும் சமைக்கட்டும், அவங்களும் கஷ்டப்படுறாங்களா நைட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது, அதனால் ரெஸ்டாரண்ட்லேருந்தே சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஸ்ருதி இது மாமாவுக்கு எப்படி ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க மீனா, அங்கிள் மட்டும்தானே ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இனிமேல் இந்த வீட்டில் அந்த வேலைக்கார, அதாவது வீட்டில் சமைக்கிற வேலை, இந்த வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தா, இப்போ அதுவும் இல்லை, அவ்வளோதான் ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ கூட மீனாவை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்கள் எப்படி எந்த விதத்தில் பேசினாலும் மீனாவை மட்டும் திட்டாமல் இருக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு, அதானே மீனாவை சண்டைக்கு இழுக்கலைன்னா அவங்களுக்கு நீங்கள் நாளையே போகாதில்ல, விடு மீனா நீ வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து முத்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கெங்கே போகிறோம் இப்போ அப்படின்னு மீனா கேட்கவும், ஒன்றும் இல்லை மீனா, அம்மா பேசுறதெல்லாம் உன்னால் தாங்கிட்டு இருக்க முடியாதுதான், சும்மா அவனை பேசி அப்படியே வெளியில் கூட்டிட்டு வந்துட்டேன். சரி மீனா உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லி அப்படியே ஜாலியாக எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக பேசிட்டு வரலாம், வேறு எதுவும் வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்லுவோம். சரி மீனா அம்மா போகலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு வந்துட்டு திரும்பவும் ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு ரோகிணியுமே இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு, ஆண்டி இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு ஆண்டி, கண்டிப்பாக நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எப்போம்மா, அப்போ எப்போன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர எப்போன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்கவும், ஆண்டி எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க ஆண்டி, கண்டிப்பாக அதுக்குள்ளேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 3 நாளுக்குள்ளே கொடுத்துடணும், இல்லைனா நான் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மீனா பின்னாடி இருக்கிறத நம்ம ரோகிணி வந்து கவனிக்கிறாங்க. ஸோ வந்து பர்ஸை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து மீனாவுமே. அப்போ ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த கேட்டுடுறாங்க. ஸோ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரோகிணி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மீனா கேட்டுடுறாங்க. இவ எல்லாத்தையும் கேட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒன்றும் இல்லை ஒரு எங்கள் கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதாவது ரோகிணியை அங்கேருந்து மீனாவை பார்த்த உடனே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மீனா வந்து ஸ்ருதி கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற கோவத்தில் தான் சரியாக பேசாமல் இங்கே மீனா கிட்டேருந்து வேலைக்கு போகிற மாதிரி ரோகிணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே மீனாவுமே இருந்துக்கிட்டு, இல்லையே ஏதோ தப்பாக இருக்குது, ரோகிணி யார்கிட்டயே பேசிகிட்டு இருந்தாங்களே, ஏதோ பண விஷயத்தை பற்றி 3 நாள் டைம் கொடுக்க சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே வந்து மீனாவுமே பர்ஸ் எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. முத்து வந்துட்டு அப்போ என்ன மீனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் ரோகிணி பேசிட்டு இருந்த விஷயத்தை பற்றி மீனா வந்துட்டு முத்து கிட்ட சொல்கிறாங்க. இந்த பார்வதம்மா என்ன பண்ணிகிட்ருக்கேனே ஒன்றுமே புரியல மீனா. ஏதோ புதுசு புதுசாக பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துட்டே இருந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளாக தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ ஏதோ நீ ஒரு விஷயத்த சொல்கிற, இது அடுத்து என்ன பிரச்சனை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியல வீட்டுக்கு. என்னன்னு தெரியல மீனா. எதுக்கு நமக்கு அவங்க பிரச்சனைக்கு போனால் தான் நம்ம விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நம்ம ஒரு பெரிய விஷயத்த வேற மறைச்சிருக்கோம். இது இவருக்கு தெரிஞ்சால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு மீனா வந்து முத்துவை நினச்சி பயந்துக்கிட்டே வந்து மனசில் இருக்காங்க. என்ன மீனா யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொல்லதான் சரிதான், எதுக்கு அவங்க விஷயத்தெல்லாம் தலையிட்டுட்டு நடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மீனா மறைச்ச வந்து விஷயத்த வந்து முத்து தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஸோ மீனா கிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்களா இல்லை சாதாரணமாக எடுத்துக்க போகிறாங்களா, அடுத்து வந்து ரோகிணி வந்து எப்படி வந்து மாட்டிக்க போகிறாங்க வீட்டில் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.